ஹலோ ஹெச்ஆர், எங்க இருக்க? வீட்ல. டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 10:30 AM. உன்ன டைம் என்னன்னு கேட்கல. இந்நேரத்துக்கு நீ ஆஃபீஸ்ல தானே இருக்கணும். இன்னும் வீட்ல என்ன பண்ற? என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நேத்தானே மாட்டணும். அதுக்கு ஆஃபீஸ் வராமலே இருப்பியா? சபரி, உன்னை நினைச்சா எனக்கு பயமா தாண்டா இருக்கு. ஏங்க எனக்கு உங்க மாமா நினைச்சாதாங்க ரொம்ப பயமா இருக்கு. உங்களை செம்மையா திட்டிருப்பாரு. அது இல்ல, இப்படி எங்க வீட்டுல ஒருத்தருக்கு தெரிஞ்சதுக்கே நீ இப்படி பண்றியே, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. உன்னை போய் லவ் பண்ணி தொலைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? ஹலோ, இங்க யாரும் உங்களை விட்டலாம் வரலங்க. இன்னைக்கு வந்தவங்க மாமா கோவமா இருப்பாரு, அது குறைஞ்சதும் வரலான்னு பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓ, அப்போ நாளைக்கு வந்தா மட்டும் தோள் மேல கை போட்டு வா மாப்பிள்ள அப்படின்னு பேசுவாரா? பேசினாலும் பேசலாம். மயிறு, உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா. மொத்தத்துல நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பலாமா? ஏய், நம்பனா நம்ப, நம்பாட்டி போட. சரி சாரிங்க, உங்களை நம்பாம எப்படி? நான் எதுக்கும் வரப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னமோ பண்ணு. முருகா 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 முருகா. என்ன வந்துட்டியா? இல்ல, ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டேன். ஆனா என்ன ஆனா? இப்ப எங்க இருக்க நீ? நம்ம ஆபீஸ் ரோட்ல தான். இங்க வரையும் வந்துட்டு உள்ள வராம வெளியே யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? என்ன உன் எக்ஸ் வேறன்னு சொன்னாலா? அட ஏங்க நீங்க வேற. நீங்க இங்க வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? சரி வரேன். இப்ப என்னடா சொல்ல போற? ஏங்க பயமா இருக்குங்க. நீ என்ன குழந்தையாடா? ஸ்கூல் வாசல்ல நின்னுட்டு உள்ள போக மாட்டேன் நடம் பிடிக்கிற மாதிரி ஆபீஸ் வாசல்ல நின்னுட்டு ஆபீஸ்க்குள்ள வர மாட்டேன் நடம் பிடிக்கிற? ஏது நான் குழந்தை மாதிரி பண்றேனா? நேரா உள்ள போய் எங்க மாமா கிட்ட ஆமாயா நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது. நான் பயப்படுறதே உங்களை நினைச்சுதான். அச்சோ, அப்படியே லவ்வர் கொண்டுன்னா பயப்படுற மாதிரி நடிக்காதண்ணே. சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? தைரியம் வந்தா சொல்டா பாப்போம். ஓ அப்படியா? இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. சார் உங்க மேல சத்தியமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஆமா மாமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். படுபாவி கண்ணை குத்திட்டானே. சார் நான் ஒரு சாதாரண எம்ப்ளாய், இவங்க ஹெச்ஆர். எப்படி சார் நாங்க லவ் பண்ண முடியும்? உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா சார்? நான் வேணா மறுபடியும் சத்தியம் வேணாண்டா, உன்னாலதான்டா நான் மொட்டையே அடிச்சேன். மகிமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாடா. சொல்லிட்டியா? லவ் லெட்ரு, அதுவும் ரெஸ்யூம் டைப்ல. என்ன கிரியேட்டிவிட்டி. ப்ளீஸ் மாமா, அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத. ஆமா மாமா, ஆமா சார், எதுவும் சொல்லிடாதீங்க சார். என்ன இப்படி நெஞ்சு நக்கிறானுங்க? சரிதான், உங்க 2 பேர்த்தோட லவ் மேட்டரை வீட்டுல சொல்லாம இருக்கனால எனக்கு என்னமா பெனிஃபிட்? இதுவே சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன அடிக்கடி அசிங்கப்படுத்துறான் பாத்தியா உங்க அப்பன். அவன் அழுதுகிட்டே வந்து என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்கிட்டே வந்து அழுவான். அதை பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், மகிமா பாவம் சார். ஏய், என்னது ஹேயா? நீ எங்க 2 பேரை பத்தி எங்க வீட்டுல சொன்னா நான் உன்னை பத்தி உங்க வீட்டுல சொல்ல வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? நீ என்ன சொல்லிடுவ? என்ன பயம் காட்டுறியா? நீ அத்தைக்கு தெரியாம உன் ஃப்ரெண்ட்ஸோட என்னெல்லாம் பண்ண நான் அத்தை கிட்ட சொல்லவா? சொல்லிக்க சொல்லிக்க.
என்ன பண்ணுவா, ரூம்ல போட்டு சாத்துவா. அதுக்கப்புறம் சிப்ப அப்படின்னு போய்கிட்டே இருப்பா. இது பரவாயில்ல, அடிச்சதுக்கு பிராய்ச்சித்தமா நைட்டு சோறு வேற போடுவா. அது தெரியுமா உனக்கு? ஆனா என் மேட்டரோட ஓ மேட்ரு ரொம்ப பெருசு. போட்டு கொடுக்கவா? ஹோ, அப்போ உன் க்ரஷ் கனகா பத்தி சொல்லவா? இவளுக்கு எப்படி தெரியும்? க க கா கா இல்ல, கனகா. க்ரஷ் கனகா சொல்லவா? கனகா? அந்த பயம் இருக்கட்டும். அப்பாடா, ஏங்க ஒரே வார்த்தையில் ஆப் பண்ணிட்டீங்க. ஆமா, யார் இந்த கனகா? ஏண்டா வெளியே அவ்வளோ தைரியமா பேசிட்டு இங்க வந்து வாய் கூசாம ஃப்ரெண்டுன்னு சொல்ற? இதுல கனகா வேற யாருன்னு கேள்வி. ஐயோ, அது இல்லைங்க. என்னது இல்ல? புரியுது. நீ ப்ரப்போஸ் பண்ண உடனே நான் ஓகே சொல்லிட்டேன்ல, அதான் உனக்கு எல்லாமே ஈஸியா போயிடுச்சு. நான் ஹர்ட் ஆவன்னு தெரிஞ்சும் நீ இப்படி எல்லாம் பண்றல. ச்சே, என் மூஞ்சிலே முழிக்காத. சுத்தமா பண்ணிட்டியடா. ஏங்க சாரிங்க, தெரியாம அப்படி சொல்லிட்டேன். மகிமா சாரிங்க. மகிமா மகிமா சாரி சாரி சாரிங்க. சாரி 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 மகிமா மகிமா சாரி சாரி மகிமா சாரிங்க. மகிமா சாரி. போறியா இல்லையா? மகிமா சிப்பே. நிஜமா சாரி மகிமா. ஹெச்ஆர்னு கூப்பிடு. சரி சாரி ஹெச்ஆர். ஏதோ தெரியாம உங்க மாமா கிட்ட அப்படி சொல்லிட்டேன். சரி, இனிமே நீ எங்க வீட்ல வேற யார்கிட்டயாச்சும் மாட்டினா என்ன பண்ணுவ? நீ என் ஆளுன்னு சொல்லுவேன். உங்க வீட்டு போனா எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்பேன். எங்க வீட்ல கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா தூக்கிட்டு போவேன்னு சொல்லுவோம்ல. யாரு நீ தூக்கிட்டு போவ? போ. சரி கோவம் போயிடுச்சுல, ஆபீஸ் போலாமா? ஆஃபீஸ்லாம் போக வேணாம், இன்னைக்கு எனக்கு டே ஆஃப். வெளியே எங்கேயாச்சும் போலாமா? இதெல்லாம் நீங்க சொல்லுமா? ஆபீஸா முக்கியம், எனக்கு நீங்க தாங்க முக்கியம். போங்க போலாம்.
இந்த சபரி பையில ஆளைய காணா. ஒரு நிமிஷம். ஹலோ சபரி. சித்தப்பா. சித்தப்பாவா? சபரி, நான் மேனேஜர் பேசுறேன்ப்பா. தெரியுமே, மகிமாக்கு நீங்க மாமானா எனக்கு நீங்க சித்தப்பா தானே சித்தப்பா. உறவு முறை சொல்லி கூப்பிடுற நேரமாடாது. இல்ல தம்பி, நீங்க இன்னும் ஆபீஸ் வரல, அதான் கேட்டேன். அதுவா, நானும் மகிமாவும் வெளியே வந்திருக்கோம். இந்த பீச்சு, பார்க்கு, தியேட்டர்னு போகணும்ல. காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்றீங்களா? ஏண்டா டேய், நீ வேலை பார்க்க வந்தியா இல்ல ஊர் சுத்த வந்தியாடா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். என்கிட்டே வந்து ஓப்பனா எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற, அதுவும் 1000 ரூபாய் ஜிபே கேக்குதா? டே, நான் வீட்டுல மாட்டினாலும் பரவாயில்லடா. உங்க மேட்டரை நீ நான் வீட்டுல பொங்க வைக்கல, அதுவும் உன் மாமனாரா நீ நினைச்சிட்டு இருக்கிய, அவன் வந்து உன் மண்டைய பொளக்கல, நான் என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன்டா. இருடா டேய். ஹலோ ஹலோ. ஏய், யார்கிட்டடா பேசிட்டு இருந்த? உங்க மாமா கிட்ட. மாமா கிட்டயா? ஐயோ, என்னடா பேசி தொலைச்ச? என்ன சொன்னாரு? உடனே வீட்டுல சொல்லிடுவேன்னு சொல்லி கோவப்பட்டு கட் பண்ணிட்டாரு. போச்சு. அம்மா. ஆமா. ஹலோ. உங்க மாமா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது இல்லம்மா. எங்க எல்லாருக்கும் ஓகே தான். நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தாமா. எனக்கு எப்படி ஓகே இல்லாம இருக்கும்? ஓகேமா. சபரிங்க வா. அடிக்க மாட்டேன், வா. எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்படியா? உங்க மாமாவை போய் தப்பா நினைச்சிட்டமே. ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? என் போட்டோ பார்த்துமா ஓகே பண்ணாங்க? எனக்கும் அதான் ஒன்னும் புரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆமா, தேங்க்யூ. வேலையை விட்டு அனுப்பிடுவாரோ? உன்னையாச்சும் வேலையை விட்டு தான் அனுப்புவாங்க. என்னை வீட்டை விட்டே அனுப்பிச்சிருவாங்க. வீட்டை விட்டா? மேனேஜர் என்ன உங்க வீட்டு ஹவுஸ் ஓனரா? என் சொந்த தாய் மாமா. தாய் மாமாவா? அதே ஏன்டா இவ்வளோ டவுட்டா கேட்குற? ஏன் எனக்குலாம் தாய் மாமா இருக்கக்கூடாதா? அதெல்லாம் இருக்கலாம். ஆனா ஒரே ஆபீஸ்ல ஒன்னா இருக்கிறது